ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். மத்திய பட்ஜெட் தொலைநோக்கு பார்வையுடன் தயாரிக்கப்பட்டுள்ள பட்ஜெட். புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி பாராட்டு. நிறைவு பெற்றது புதுச்சேரியில் 3 நாட்கள் நடைபெற்ற மலர் கண்காட்சி. வெற்றி பெற்றவர்களுக்கு மலர் ராஜா, மலர் ராணி பட்டம். வள்ளலார் தினத்தன்று தடையை மீறி மதுபானம், இறைச்சி விற்பனை. அபராதம் விதித்த கலால்துறை மற்றும் நகராட்சி அதிகாரிகள். புதுச்சேரியில் முதல் முறையாக நடைபெற்ற தேசிய அளவிலான சிலம்பம் போட்டி. வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் முதலமைச்சர் ரங்கசாமி. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. விழாக்கால சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் அனைத்து ஆடைகளுக்கும் சிறப்பு ஆஃபர்களுடன் நிச்சய பரிசுகளும் உண்டு. கம்மியான பிரைஸ்ல பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். மத்திய பட்ஜெட் அனைத்து துறைகளையும் முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லும் தொலைநோக்கு பார்வையுடன் தயாரிக்கப்பட்டுள்ளதாக புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி பாராட்டு தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மத்திய பட்ஜெட் குறித்து செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளார். அதில் பிரதமர் மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் சார்பில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் 2026-27 நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்துள்ள நிலையில் இது நாட்டின் பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பு, பெண்கள் மற்றும் இளைஞர்களின் முன்னேற்றம், விவசாயம் மற்றும் தொழில் மேம்பாடு ஆகியவற்றில் அதிக கவனம் கொண்ட பட்ஜெட்டாக அமைந்துள்ளது என்று கூறியுள்ளார். மேலும் பொருளாதாரம், உள்கட்டமைப்பு, கல்வி, சுகாதாரம், தொழில்நுட்பம், பெண்கள் முன்னேற்றம் உள்ளிட்ட துறைகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சீர்திருத்தங்கள் இந்தியாவின் எதிர்கால வளர்ச்சிக்கு வலுவான அடித்தளமாக அமைகின்றன என்றும் அனைத்து மாவட்டங்களிலும் மாணவிகள் விடுதி அமைத்தல் வரவேற்புக்குரியது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் நாட்டின் கிழக்கு மேற்கு பகுதிகளை இணைக்கும் பிரத்யேக சரக்கு ரயில் பாதை, கடலோர சரக்கு போக்குவரத்திற்கான கூடுதல் நிதி ஒதுக்கீடு போன்ற நடவடிக்கைகள் தொழில்நுட்பம், சமூக நலம் மற்றும் பசுமை வளர்ச்சி ஆகிய அனைத்து துறைகளிலும் முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லும் மத்திய அரசின் தொலைநோக்கு பார்வையுடன் தயாரிக்கப்பட்ட பட்ஜெட்டுக்கு தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 3 நாட்கள் நடைபெற்ற வேளாண், மலர் மற்றும் காய்கனி கண்காட்சியில் வெற்றி பெற்றவர்களுக்கு மலர் ராஜா, மலர் ராணி பட்டத்தை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் வழங்கினார். புதுச்சேரி அரசின் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் 36வது மலர் காய் கனி கண்காட்சி கடந்த 30ஆம் தேதி தொடங்கி 3 நாட்கள் தாவரவியல் பூங்காவில் நடைபெற்றது. இதன் நிறைவு விழா பிப்ரவரி 1ஆம் தேதி மாலை நடைபெற்றது. இதில் கூடுதல் வேளாண் இயக்குநர் ஜெய்சங்கர் வரவேற்று பேசினார். தொடர்ந்து வேளாண் துறை செயலாளர் மற்றும் இயக்குநர் சௌத்ரி முகமது யாசின் முன்னிலை வகித்தனர். மேலும் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தலைமை தாங்கி கொய்யா மலர், காய்கறிகள், கனிகள், மூலிகை தோட்டம், அலங்கார தோட்டம், வீட்டு தோட்டம் உட்பட 9 பிரிவுகளில் நடத்தப்பட்ட போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். இதில் மலர் ராணி பட்டம் கருவடிக்குப்பம் விமலாவுக்கும், மலர் ராஜா பட்டம் பூபாலன் நகரை சேர்ந்த கணேசனுக்கும், காய்கனி ராணி பட்டம் பூரணாங்குப்பம் ஜெயலட்சுமிக்கும், காய்கனி ராஜா பட்டம் தர்மபாலனுக்கும் வழங்கப்பட்டது. மேலும் சிறந்த ரோஜா தோட்டத்திற்கான மனோரஞ்சன் கங்குலி சுழற்சி கோப்பை மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டது. 3 நாட்கள் நடைபெற்ற மலர் கண்காட்சியை சுமார் 4 லட்சம் பேர் பார்வையிட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் விழாவில் 61 அரசு ஆரம்ப பள்ளிகளில் ஊட்டச்சத்து தோட்டம் அமைக்க 2,69,650 காசோலை பள்ளிக் கல்வித்துறை அதிகாரிகளிடம் வழங்கப்பட்டது. விழாவின் முடிவில் தோட்டக்கலை பிரிவின் இணை இயக்குநர் சண்முகவேல் நன்றியுரை கூறினார். வள்ளலார் தினத்தன்று கள்ளத்தனமாக மது விற்பனை செய்த 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்து 48 லிட்டர் மதுபானங்களை புதுவை கலால்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். வள்ளலார் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் இயங்கி வரும் மதுபானம், சாராயம் மற்றும் கள்ளுக்கடைகளை மூட கலால்துறை உத்தரவு பிறப்பித்தது. மதுபான கடைகள் மூடப்பட்டிருப்பதை பயன்படுத்தி கள்ளத்தனமாக மதுபானங்கள் விற்பனை செய்பவர்களை பிடிக்க கலால்துறை துணை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் உத்தரவிட்டிருந்தார். அதன்படி பிப்ரவரி 1ஆம் தேதி கலால்துறை தாசில்தார் ராஜேஷ் கண்ணா தலைமையில் தாசில்தார்கள் ஷஜு, விபீஷ்,
துணை தாசில்தார் ஜவஹர், வருவாய் ஆய்வாளர்கள் தலைமையில் 3 பறக்கும் படைகள் அமைத்து வில்லியனூர், மண்ணாடிப்பட்டு, பாகூர், நெட்டப்பாக்கம், அரியாங்குப்பம் கொம்யூன்கள், உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது புதிய பேருந்து நிலையம், மேட்டுப்பாளையம், அரியாங்குப்பம், மண்ணாடிப்பட்டு, சந்தை புதுக்குப்பம், சோரியாங்குப்பம், மணமேடு, பாகூர் பகுதியில் கள்ளத்தனமாக மதுபானங்களை விற்பனை செய்த 5 நபர்கள் மீது வழக்கு பதிந்து தப்பியோடியவர்களிடமிருந்து 48.78 லிட்டர் மதுபானங்களையும் அவர்கள் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் முதல் முறையாக நடத்தப்பட்ட தேசிய அளவிலான சிலம்பாட்ட போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பதக்கங்களை வழங்கினார். புதுச்சேரி வரலாற்றில் முதல் முறையாக ஜனவரி 30ஆம் தேதி முதல் பிப்ரவரி 1ஆம் தேதி வரை தேசிய சிலம்பாட்ட போட்டிகள் உப்பளம் ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. இந்த போட்டிகளை இந்திய சிலம்பாட்ட சம்மேளனத்தின் தலைவர் பிரதீப் ராஜே துவக்கி வைத்தார். அன்று மாலை அண்ணா சிலை திடலில் இருந்து போட்டி நடக்கும் மைதானம் வரை தமிழர் பாரம்பரிய வீரக்கலையை பறைசாற்றும் விதமாக வீரர்களின் அணிவகுப்பு நடைபெற்றது. மேலும் இந்தியாவின் பல மாநிலங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் இதில் கலந்து கொண்டனர். தொடர்ந்து வெற்றி பெற்ற வீரர்களுக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார். இந்திய சிலம்பாட்ட சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் அழகிரி முன்னிலை வகித்த நிலையில் புதுச்சேரி ஒருங்கிணைந்த சிலம்பாட்ட கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் தலைமை தாங்கினார். மேலும் பொதுச் செயலாளர் அபுல் கலாம், பொருளாளர் ஆனந்தன், உறுப்பினர்கள் ரகு, குமரேசன், பாலகிருஷ்ணன் உடனிருந்தனர். மேலும் இந்த போட்டிக்கான ஏற்பாடுகளை தினா, இம்தியாஸ் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். மத்திய பட்ஜெட் புதுச்சேரியை வளர்ந்த மாநிலமாக மாற்றும் என புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கருத்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்துள்ள பட்ஜெட் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பு, பெண்கள் மற்றும் இளைஞர்களின் முன்னேற்றம், விவசாயம் மற்றும் தொழில் மேம்பாடு, தொழில்துறை வளர்ச்சி ஆகியவற்றில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டுள்ள பட்ஜெட்டாக உள்ளது என்றும், மேலும் அனைத்து தரப்பினரின் எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்யும் விதமாகவும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் வகையிலும் உள்ளது என்றும் கூறியுள்ளார். மேலும் பயோ பார்மா, செமிகண்டக்டர் திட்டங்கள் புதுச்சேரியை வளர்ந்த மாநிலமாக மாற்றுவதோடு மாநிலத்தின் தொழில் வளர்ச்சியை பன்மடங்கு உயர்த்தும் என்றும் அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் காரைக்கால் மாவட்டத்தின் 16வது பொதுக்குழுவில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் காரைக்கால் மாவட்டத்தின் 16வது பொதுக்குழு மாநில செயலாளர் முஸ்லிம் தலைமையில் மாநில பொருளாளர் காஞ்சி இப்ராஹிம் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் கடந்த ஒரு வருடத்தினுடைய TNTJ காரைக்கால் மாவட்டத்தினுடைய ஆண்டறிக்கையை மாவட்ட செயலாளர் இப்ராஹிம் தொகுத்து வழங்கினார். பின்னர் கடந்த ஒரு வருடத்தினுடைய வரவு மற்றும் செலவு கணக்குகளை மாவட்ட பொருளாளர் ஒலி முகமது மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு சமர்ப்பித்தார். இதனைத் தொடர்ந்து மாவட்ட தலைவர் ஜாகிர் அப்பாஸ் எதிர்கால செயல் திட்டமாக காரைக்கால் மாவட்டத்தில் தற்போது முக்கிய தேவையாக இருக்கக்கூடிய வெண்டிலேட்டர் ஆம்புலன்ஸ் வாங்க இருப்பது குறித்தும், காரைக்காலில் அனைத்து சமூக மக்களுக்கு மத்தியிலும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் விதமாக இறைவன் நாடினால் வருகிற மே மாதம் மாபெரும் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்ற சமூக நல்லிணக்க நிகழ்ச்சி நடத்துவது குறித்தும் அறிவிப்பு செய்தார். தொடர்ந்து பேசிய மாநில பொருளாளர் காஞ்சி இப்ராஹிம், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் சமூக நல்லிணக்கத்தை பேணக்கூடிய எந்த ஒரு மக்களும் மதவாத கட்சிக்கு ஓட்டளிக்க மாட்டார்கள். மதவாத கட்சிகளோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிக்கும் சேர்த்து இந்த தேர்தலில் தகுந்த பாடத்தை புகுட்டுவார்கள் என்றும் அவர் தெரிவித்துக் கொண்டார். மேலும் இந்த பொதுக்குழுவில் பல்வேறு தீர்மானங்கள் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது. வள்ளலார் தினத்தன்று புதுவை முதலியார்பேட்டை வள்ளலார் மடத்தில் நடைபெற்ற தைப்பூச ஜோதி தரிசனத்தில் அமைச்சர் ஜான்குமார் பங்கேற்று வழிபட்டார். புதுச்சேரி முதலியார்பேட்டை ராமலிங்க சுவாமி மடத்தில் அமைந்துள்ள வள்ளலார் மடத்தில் தைப்பூச ஜோதி தரிசன விழா காலை 7 மணிக்கு கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து வள்ளலார் திருவுருவ படம் ஊர்வலம் நடைபெற்றது. இதனை அறங்காவலர் கோபி என்கிற கோபாலகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து காலை 11 மணிக்கு பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சியும் பரதநாட்டிய நிகழ்ச்சியும் நடைபெற்றது. பின்னர் மதியம் 1 மணிக்கு 7 திரை நீக்கி ஜோதி தரிசன விழா நடைபெற்றது. இதில் அமைச்சர் ஜான்குமார் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் மாலை 6 மணிக்கு யோகா நிகழ்ச்சியும் பரதநாட்டிய நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை நிர்வாக அறங்காவலர் கோபி என்கிற கோபாலகிருஷ்ணன், சஜிதா கோபாலகிருஷ்ணன், சரவணன், செல்வநாதன் மற்றும் நிர்வாக குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் உள்ள தொடக்க பள்ளிகளில் காலியாக உள்ள தலைமை ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப அடையாள அட்டை உள்ளிட்ட உரிய சான்றிதழ்களை சமர்ப்பிக்க வேண்டும் என புதுவை பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது.
புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை இணை இயக்குநர் வெர்பினா ஜெயராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி பள்ளி கல்வித்துறையில் காலியாக உள்ள தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் பதவி உயர்வு மூலமாக நிரப்பப்பட உள்ளது என்றும், இதில் 23 பணியிடங்கள் இடஒதுக்கீடு அடிப்படையில் மாற்றுத்திறனாளி ஆசிரியர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், அதன்படி புதுப்பிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி சான்றிதழ், மாற்றுத்திறனாளி அடையாள அட்டையை சமர்ப்பிக்காத 14 தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களின் பட்டியல் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாகவும், இவர்கள் வருகிற 6ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும், சான்றிதழ் சமர்ப்பிக்காத ஆசிரியர்கள் பதவி உயர்வுக்கு பரிந்துரைக்கப்பட மாட்டார்கள் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரி வெங்கடா நகர் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் அதனை சார்ந்த பகுதிகளில் பிப்ரவரி 3ஆம் தேதி மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரி வெங்கடா நகர் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் பிப்ரவரி 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை ரங்கவிலாஸ் தோட்டம், டிவி நகர், சூரியகாந்தி நகர், எழில் நகர், வசந்த நகர், கருவடிக்குப்பம் ரோடு, தெபேசன்பேட், கணபதி நகர், சாமிப்பிள்ளை தோட்டம், லூர்து நகர் உள்ளிட்ட பகுதிகளிலும், இதேபோல் சித்தன்குடி, காமராஜர் சாலை ஒரு பகுதி, கோவிந்த சாலை ஒரு பகுதி, லெனின் வீதி ஒரு பகுதி, பிருந்தாவனம் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 13,890 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,970 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் முத்து சில்க் ஹவுஸின் புதுச்சேரி நேரு வீதி வணிக திருவிழா வருகின்ற ஜனவரி 1 முதல் பிப்ரவரி 20 வரை. நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு பரிசு கூப்பன்களை பெற்று உங்களுக்கான பரிசுகளை வென்று மகிழ்ச்சி அடையுங்கள். முத்து சில்க் ஹவுஸ், புதுச்சேரி. உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி